ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரணும்னா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமதி லதா பைஜுவின் முன்னந்தி சாரணி கதையோட அத்தியாயம் 10. இந்த பயணத்தில் உங்களுடன் இணைவது நான் ஆர்ஜே ரதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 3 நாட்களுக்கு பிறகு ஆலியாரிலிருந்து வால்பாறை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆடிக்கார் மலையேறி கொண்டிருந்தது. வெள்ளியை உருக்கி ஊத்தினார் போல சின்னதாய் ஒரு அருவி மலையிலிருந்து விழுந்து கொண்டிருக்க அதை கண்டு உற்சாகமான ஹாசினி தன் அலைபேசியில் படம் பிடித்து கொண்டாள். சிறிது நேரத்திலேயே கொண்டை ஊசி வளைவுகளில் காரை நிதானமாய் செலுத்த தொடங்கினார் டிரைவர் சங்கர். மொத்தம் 40 கொண்டை ஊசி வளைவுகளை கடக்க வேண்டியிருந்தது. வெளியே காட்சிகளை ரசித்து கொண்டே வந்தவள் கார் கொண்டை ஊசி வளைவுகளில் திரும்ப தொடங்கியதும் திணறினாள். ஹாசினிக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. சில வளைவுகள் வரை பொறுத்தவள் அருகில் அமர்ந்திருந்த அன்னை ராஜேஸ்வரியிடம் சலித்து கொண்டாள். ஏன் மம்மி, நம்ம குலதெய்வம் கோயிலை பக்கத்தில் எங்காவது மாற்றிக்க கூடாதா? இப்படி மலையில் கொண்டு போய் தான் வைக்கணுமா? எனக்கு வயிற்று புரட்டிட்டு வருது. காலையில் பொள்ளாச்சியில் சாப்பிட்ட டிஃபன்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு என்றாள். அவள் சொன்னதை கேட்டு முன்னாள் டிரைவருக்கு அருகில் அமர்ந்திருந்த வசீகரன் திரும்பி பார்த்தான். அட, நீ இவ்வளோதானா என்பது போல் ஏளனமாய் அவளை நோக்கி ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு திரும்பி கொண்டான். அதை கண்டு அவள் கடுப்புடன் அன்னையை நோக்க, அவரோ, இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, தெய்வ குத்தமாய் போயிடும். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். செய்யாம விட்டா அது நமக்கு தான் தோஷம். ஜோசியர் சொன்னதை மறந்துட்டியா? உங்கள் அப்பா இருக்கிறப்ப வருஷம் தவறாமல் கோயில் திருவிழாக்கு உன்னையும் கூட்டிகிட்டு போவோம். இப்போ எல்லாம் நின்றுடுச்சு என்று பெருமூச்சு விட்டார் ராஜேஸ்வரி. அட போங்க மம்மி, அந்த ஜோசியரை சொல்லணும். எங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, மறுபடியும் எதுக்கு குலதெய்வம் கோயிலில் மாலை மாற்றணும்? என்ன சடங்கோ, கடுப்பாக இருக்கு என்றவள் அடுத்த வளைவில் கார் திரும்ப தொடங்கவும் மீண்டும் வயிற்றை பிசைவது போலிருக்க கண்ணை இறுக மூடிக்கொண்டாள். ராஜேஸ்வரியை திரும்பி பார்த்த வசீகரனிடம், பாருங்க மாப்பிள்ள, இவ புரிஞ்சுக்காம பேசுறா. நம்ம ஜோசியர் சொன்னதை செய்யாம இருக்க முடியுமா? உங்க 2 பேரோட ஜாதகத்தையும் பார்த்தப்போ குலதெய்வத்தை திருப்திப்படுத்திட்டு தான் உங்க வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லிட்டாரு. நம்ம கோயில்ல 2 பேரும் மாலை மாத்திட்டு ஐயர் சொல்றது போல செஞ்சிட்டா போதும், நமக்கும் நிம்மதி என்று நிறுத்தினார். அதுக்கு என்னத்த, உங்களுக்கு எது திருப்தியோ அது போலயே செஞ்சிடலாம் என்றான் வசீகரன். அவனது குரலை கேட்டு நிமிர்ந்தவள், இவர் செஞ்சு கிழிச்சாரு. பெரிய மாமியாருக்கு கொடைபிடிக்க வந்தாச்சு, சரியான ஜால்ரா என்று மனதுக்குள் பொறுமி கொண்டே அவனை முறைத்தாள். அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள, 2 பேரும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து தனித்தனியாவே இருந்துட்டீங்க. தங்கச்சியை பத்தின வருத்தத்துல கல்யாணம் ஆன சந்தோஷத்தை கூட முழுசா நீங்க அனுபவிக்க முடியல. அவர் பாட்டில் பேசிக்கொண்டிருக்க ஹாசினியை முறைத்து கொண்டிருந்தான் வசீகரன். அவள் வெளியே பார்ப்பது போல் அமர்ந்திருந்தாள். அதை கவனிக்காமல் ராஜேஸ்வரி தொடர்ந்து கொண்டிருந்தார். இப்பதான் எல்லாம் சரியாகி வளர்மதி வீட்டுக்கு வந்துட்டாளே, இனியாவது நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. நம்ம ரிசார்ட்ல 2 நாள் தங்கி இருந்து ஊரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா இருங்க என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் வசீகரனின் முகம் ஒருவித எதிர்பார்ப்பில் ஹாசினியை நோக்க அவன் மீது யதார்த்தமாய் படிந்த தன் பார்வையை சட்டென்று மாற்றிக்கொண்டாள் ஹாசினி. அவள் மனதுக்குள் இனம் புரியாத ஒரு கலவரம் சூழத் தொடங்கியது. அது சந்தோஷமா, குழப்பமா, கோபமா என்று புரியாமல் வெளியே பார்வையை பதித்திருந்தாள். பச்சை கம்பளத்தை மலையெங்கும் விரித்தாற்போல் சரிவுகளில் இருந்த தேயிலை தோட்டங்கள் கண்ணை நிறைத்தன. கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து கார் சமதளத்தில் சென்று கொண்டிருக்க காரில் இருந்து கீழே பார்த்ததும் சின்ன சின்னதாய் தீப்பெட்டி போல தெரிந்த வீடுகளை கண்டதும் அவள் மனதில் அதுவரை இருந்த வெறுப்பு மாறி ஒரு உற்சாகம் வந்தது. விடியற் காலையில் கோவையில் இருந்து புறப்பட்டவர்கள் பொள்ளாச்சியில் காலை உணவை முடித்து கொண்டு ஆலியார் வழியாக வால்பாறை வந்து சேர்ந்திருந்தனர். அங்கே இருக்கும் அவர்களின் குலதெய்வமான பாலாஜி கோயிலில் ஒரு சடங்கை முடிக்குமாறு அவர்களின் ஜோசியர் கூறியிருந்தார். வால்பாறையில் ராஜேஸ்வரியின் நெருங்கிய உறவினர் ஒருவரின் ரிசார்ட் இருந்ததால் அங்கேயே தங்கிக் கொள்ள முடிவு செய்தனர். தனபாக்கியத்திடம் விஷயத்தை கூறி முதல் நாளே அங்கு சென்று ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டிருந்தார் ராஜேஸ்வரி. அதனால் அவரும் பாஸ்கரும் முன்தினமே கிளம்பி போயிருந்தனர். சாலையின் சரிவில் ஆங்காங்கே தென்பட்ட வரையாடுகளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஹாசினி. அந்த இதமான வெயிலில் குளிர்மையாய் தழுவி சென்றது காற்று.
மேலெழுந்த சூரியனை மறைத்து நின்ற மேகங்கள், அந்த மேகத்தை துளைத்து வெளியே வர துடிக்கும் சூரிய கதிர்கள், அழகான ரம்யமான அந்த காட்சியை ரசித்து கொண்டே சென்றனர். சரிவாய் பச்சை போர்வைகளை அடுக்கினார் போல தென்படும் தேயிலை தோட்டங்களிலிருந்து புறப்பட்ட தேயிலை மனம் நாசியை துளைத்தது. எங்கெல்லாம் அழகான காட்சி தென்பட்டதோ அங்கெல்லாம் வண்டியை மெதுவாக ஓட்டச் சொல்லி படம் பிடித்து கொண்டாள் ஹாசினி. வால்பாறையில் உள்ள ரிசார்ட்டுக்கு வழி கேட்டு வண்டியை விட்டார் சங்கர். அவர்கள் அந்த ரிசார்ட்டை அடையும் போது மணி 10 இருந்தது. லேசாய் மழைத்தூறல் போட்டு கொண்டிருக்க அவர்களுக்காய் முன்னால் காத்திருந்த தனபாக்கியம் ஓடி வந்தார். வாங்க, பயணம்லாம் சுகமா இருந்துச்சா என்றவர் அங்கிருந்த பணியாளிடம் எல்லோருக்கும் டீ போட்டு தருமாறு கூறினார். இயற்கையான தேயிலையில் தயாரித்த டீயை குடித்ததும் உற்சாகமாய் இருந்தது. ஹாசினி, வசீகரன் இருவரிடமும் குளித்து உடை மாற்றி வருமாறு கூறினார் ராஜேஸ்வரி. அங்கிருந்த 2 அறைகளில் நுழைந்து கொண்டவர்கள் ஹீட்டர் போட்டிருந்த இதமான வெந்நீரில் குளித்து உடை மாற்றி வந்தனர். ராஜேஸ்வரியும் தனபாக்கியமும் வெளியே நின்று பேசிக்கொண்டிருக்க வேஷ்டி சட்டையுடன் முதலில் வெளியே வந்தான் வசீகரன். ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து அன்னை அலைபேசியில் அழைத்தான். வளர்மதியை பற்றி விசாரித்துவிட்டு அவர்கள் வால்பாறைக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தனர் என்பதையும் கூறிவிட்டு வைத்தான். சற்று நேரத்தில் ஹாசினியும் புறப்பட்டு வெளியே வர அவளை கண்ட வசீகரன் திகைத்தான். ரோஜா வண்ண பட்டுப்புடவையில் கூந்தலை அப்படியே விரித்துவிட்டு எளிய அலங்காரத்தில் அப்போதுதான் மலர்ந்த புத்தம் புதிய ரோஜாவை போல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தவளை தன்னை மறந்து விளங்கி விடுபவன் போல பார்த்து கொண்டிருந்தான் வசீகரன். அழகான ராட்சசி, என்னை இம்சை செய்யவே இப்படி புறப்பட்டு வந்து நிற்கிறா. மனதுக்குள் அவளை செல்லமாய் திட்டிக் கொண்டிருந்தவன் அவளது வசீகரன் என்ற அதட்டலான குரலில் நிமிர்ந்தான். என்ன பார்வெல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கு. நமக்குள்ளே இருக்கிற டீலை மறந்துட்டு பொண்டாட்டின்னு எங்கேயாச்சும் உரிமை எடுத்துக்க நினச்சிங்க, நடக்கிறதே வேற. வாங்க போலாம் என்றாள். அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் மனதில் சாட்டையால் அடித்தது போல் வலிக்க முகம் சிரித்து போனான். ஒன்றும் பேசாமல் எழுந்து வெளியே நடந்தவனை வெறித்து கொண்டு நின்றாள் ஹாசினி. அவனை நோகடிக்க வேண்டும் என்று ஹாசினி அப்படி கூறிவிட்டாலும் ரசனையான அவனது முகம் சட்டென்று வாடிவிட்டதில் அவள் மனதுக்குள் சிறு வலி எழுந்தது. அவனை சந்தோஷிக்கவும் விடாமல் அவன் சங்கடப்படுவதைக் கண்டு ரசிக்கவும் முடியாமல் குழம்பியவளின் மனது என்ன எதிர்பார்க்கின்றது என்பது அவளுக்கே புரியவில்லை. ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். மம்மி, நான் ரெடி, கிளம்பலாமா என்றாள். அவளை திரும்பி பார்த்த ராஜேஸ்வரியும் தனபாக்கியமும் அவளை கண்டு நிறைவாய் சிரித்தனர். அப்படியே தங்க சிலையாட்டம் இருக்கா என் மருமக என்று தனபாக்கியத்தை நோக்கி அவள் முறைக்கவே, உறவு முறையை மாற்ற முடியுமா? நீ என் மருமக தானே கண்ணு என்று வழிந்தார் அவர். அழகா இருக்கடா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, கிளம்பலாம் என்ற ராஜேஸ்வரி, சங்கர் வண்டியை எடு என்றார். வால்பாறையில் இருந்து கருமலை வரை காரில் சென்றவர்கள் அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் வரை கோயிலுக்கு நடக்க வேண்டியிருந்தது. வழி எங்கும் பூத்து குலுங்கிய பூக்களை கண்டு ரசித்து கொண்டே இதமாய் வீசிய குளிர்காற்றில் சந்தோஷமாய் நடந்தனர். வசீகரன் ஒன்றும் பேசாமல் அமைதியாய் நடந்து கொண்டிருந்தான். அவனது மௌனம் ஏனோ ஹாசினிக்கு சங்கடமாய் இருந்தது. இனி இப்படி அவனை வேதனைப்படுத்தி பேசக்கூடாது என நினைத்து கொண்டவள் அவனை சமாதானம் செய்ய அவனிடம் பேச்சு கொடுத்தாள். வசீகரன், என்ன ஒரு போட்டோ எடுங்களேன் என்று பூக்களின் அருகில் நின்று அவள் போஸ் கொடுக்க அவள் கேமராவை வாங்கி மௌனமாய் கிளிக் செய்தான் அவன். மெல்ல நடந்த அவர்கள் கோயிலை அடையும் போது நேரம் 11 நெருங்கியிருந்தது. திருப்பதி போலவே மலையில் அமைந்திருந்த பாலாஜி கோயிலை சுற்றிலும் அழகான பூச்செடிகள் நிறைந்த பூங்காவும் இருந்தது. அங்கிருந்த பசுமையும் பூச்செடிகளுக்கு நடுவில் இருந்த பாலாஜி கோயிலும் அனைவரின் கண்களிலும் ரசனையை வரவழைத்தது. கோயிலுக்கு முன்னே இவர்களுக்காய் காத்திருந்தான் பாஸ்கர். வாங்க, கோயில் வேற 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க, உங்களை இன்னும் காணமேன்னு பார்த்துட்டே இருந்தேன் என்றவன் கோயிலில் இருந்த ஐயரிடம் சென்று பூஜையை தொடங்குமாறு கூறினான். லேசான மலைத்தூறல் போட்டு கொண்டிருந்ததால் கோயிலில் ஓரிருவர் மட்டுமே இருந்தனர். அவர் ஏதேதோ மந்திரம் சொல்லி முடித்து ஒரு தட்டில் 2 மாலையை வைத்து இவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்தார். இதை கையில் வச்சுண்டு 2 பேரும் பெருமாளை நன்னா நம்பிக்கையோட சேவிச்சுக்கோங்கோ, நினைச்சபடி வாழ்க்கை அமையும் என்று இருவரிடமும் ஒவ்வொரு மாலையை கொடுத்தார். அந்த மாலையை கையில் பிடித்து கொண்டே இருவரும் பெருமாளை பிரார்த்தித்து கொண்டனர்.
ஹாசினியின் மனது என்ன பிரார்த்திப்பது என்று தெரியாமல் குழப்பத்துடன் இருக்க, வசீகரனின் மனதோ பெருமாளின் நம்பிக்கையோடு பிரார்த்தித்து கொண்டது. கடவுளே, உனக்கு முன்னால மாலையை மாத்திக்கிற இந்த பந்தம் என்னைக்கும் நிலைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது ஒரு முறைதான், அது ஹாசினியோடதான்னு முடிவாயிடுச்சு. அந்த பந்தம் என்னைக்கு நிலைக்கணும்னு என்ன போல என் கழுத்துல மாலை போட போறவளோ நினைக்கணும். அதுக்காக நான் எடுக்கிற முயற்சிகளுக்கு நீ தான் துணையா இருக்கணும் கடவுளே. அப்படி அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி மனசார என்னை ஏற்றுக்கிட்டா, அவள் கையால் உனக்கு பொங்க வச்சு உனக்கு என் முடியை காணிக்கையாக்குறேன் என்று வேண்டிக் கொண்டவன் கண்ணை திறந்தான். அவனது மூடிய கண்களுக்குள் உருண்டு கொண்டிருந்த கிருஷ்ணமணிகளையே பார்த்திருந்த ஹாசினி அவன் கண் திறக்கவும் பார்வையை மாற்றிக்கொண்டாள். அவளது மனதுக்குள் இவன் என்ன வேண்டியிருப்பான் என்ற சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. என்ன வேண்டிக்க போறான்? என்னை எப்படி அவன் வலைக்குள்ள விழ வச்சு இந்த சொத்தை எல்லாம் அடைகிறதுன்னு யோசிப்பான். வேற என்ன யோசிக்க போறான்? இவனும் சராசரி ஆம்பளை தானே என்று நினைத்து கொண்டவள் அலட்சியமாய் ஒரு பார்வையை உதிர்த்து விட்டு திரும்பி கொண்டாள். நீங்க முதல்ல ஆம்படையாங்கழுத்துல மாலையை போடுங்கோ என்று ஐயர் சொன்னதும் வசீகரன் கழுத்தில் வேகமாய் மாலையை போட்டு அவளது கடமையை முடித்து கொண்டாள் ஹாசினி. ராஜேஸ்வரி அதை பார்த்து கொண்டே மனதுக்குள் பிரார்த்தித்து கொண்டிருக்க, ஹாசினியை கவனித்து கொண்டிருந்தனர் தனபாக்கியமும் பாஸ்கரும். அவர்கள் மனது அன்று போலவே இன்றும் அவர்களை சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தது. அடுத்து வசீகரனை மாலையிடுமாறு கூறினார் ஐயர். சிறு புன்னகையை உதட்டுக்கு கொடுத்தவன் மாலையை அவள் கழுத்தில் போட்டு அவளை மெல்ல அவனிடம் இழுத்தான். அதில் சற்று தடுமாறியவள் முகம் சிவந்து அவனை முறைத்தாள். அதை கண்ட ராஜேஸ்வரியின் முகத்தில் சிறு புன்னகை தோன்ற பாஸ்கரும் தனபாக்கியமும் குழம்பினர். அடுத்து ஐயர் தந்த குங்குமத்தை அவள் நெற்றியில் வைத்து வகிட்டில் வைத்து விட்டான். அப்போது ஹாசினி தன்னையும் அறியாமல் கண்ணை மூட அவளது தேகம் சிலிர்ப்பது வசீகரனுக்கு தெரிந்தது. அடுத்து அவன் நெற்றியில் அவள் சுவாமி குங்குமத்தை வைக்க அவளையே நோக்கி கொண்டிருந்தவனின் மென்மையான புன்னகை அவளது மனதுக்கும் ஒரு இதத்தை கொடுத்தது. 2 பேரும் கைப்பிடிச்சுண்டு கோயிலை சுத்தி வாங்கோ என்றார் ஐயர். வசீகரன் ஹாசினியின் கைக்காக அவனது கையை நீட்ட சிறு தயக்கத்துடன் அவளது கரத்தை அவன் கையில் வைத்தாள் ஹாசினி. அந்த நிமிடம் வசீகரனின் மனதுக்குள் இந்த கையை என் வாழ்நாள் இருக்க வரைக்கும் நான் விடமாட்டேன் என்ற உறுதி தோன்றியது. மெத்தென்ற பூவை போன்ற அவளது கையை பிடித்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி நடந்து வந்தான். அவனது உறுதியான கரத்தின் இதமான சூடு அவளது குளிர்ந்த கைக்கு சுகமாயிருக்க அவள் மனதுக்குள் ஏதேதோ உணர்வுகளை தூண்டியது. நடப்பது எல்லாம் ஏதோ கனவு போல தோன்றியது. சடங்குகளை எல்லாம் திருப்தியாய் முடித்துவிட்டு திரும்பினர். போகும்போது மௌனமாயிருந்த வசீகரன் திரும்பும்போது ராஜேஸ்வரியிடம் பேசிக்கொண்டே நடக்க, இப்போது மௌனிப்பது ஹாசினியின் முறையாயிற்று. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த தனபாக்கியமும் பாஸ்கரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கண்டிப்பா ஏதோ சரியில்லை என்று முடிவு செய்து கொண்டனர். அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் என்று நினைத்து கொண்டனர். கோயிலிலிருந்து திரும்பி வரும் வழியில் கருமலையிலிருந்து இரைச்சல் பாறை நீர்வீழ்ச்சிக்கு சென்றனர். வானம் தொடும் பனி மூடிய மலைகளும் புகையாய் சூழ்ந்த மேகமூட்டமும் அந்த இடத்தை மிகவும் அழகாக்க அதன் நடுவே ஆர்ப்பரித்து விழுந்து கொண்டிருந்தது நீர்வீழ்ச்சி. வால்பாறையில் சில நாட்களாய் பெய்து வந்த மழையால் நீர்வீழ்ச்சியில் நீர் வரத்து அதிகரித்திருந்தது. அருவியாய் கீழிறங்கி அழகான நீரோடையாய் பச்சை தாவணி அணிந்த தேயிலை குன்றுகளுக்கு நடுவே சலசலத்து சினுங்கி கொண்டு ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் சூரிய வெளிச்சம் பட்ட தங்கமாய் ஜொலிக்க அதை காண காண திகட்டவில்லை. மனம் முழுவதும் உற்சாகத்தில் நிறைந்திருக்க அதை ரசித்து கொண்டிருக்கும் போதே சட்டென்று கார்மேகம் இருளாய் அந்த இடத்தை சூழ சடசடவென்று மலைத்துளிகள் விழத் தொடங்கின. அதற்கு மேல் அங்கே நிற்காமல் அனைவரும் காரை நோக்கி நடக்க ஹாசினி அங்கிருந்து நகர விருப்பமில்லாமல் மலைத்துளியை கையில் பிடித்து கொண்டிருந்தாள். அனைவரும் முன்னால் நடக்க அவள் வராமல் இருப்பதை கண்ட வசீகரன் வா என்று அவளது கையை பற்றி இழுத்து சென்றான். அதில் அவளுக்கு கோபம் வர கையை விடுங்க வசீகரன் என்று பல்லை கடித்து கொண்டு அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினாள். முதல்ல கார்ல ஏறுங்க, இங்கே மழை பெய்ய தொடங்கிருச்சுன்னா வண்டியில் போகிறது ரொம்ப சிரமம். மழை வழுக்கிறதுக்குள்ள நம்ம ரெசார்ட்டுக்கு போயாகணும், இல்லைன்னா கஷ்டம் என்றான் மென்மையான குரலில். அதற்குள் சீக்கிரம் வாங்க என்று பாஸ்கரும் தனபாக்கியமும் குரல் கொடுக்கவே வேகமாய் காருக்கு சென்று அமர்ந்தனர். பாஸ்கரும் தனபாக்கியமும் வந்த காரில் ஏறிக்கொண்ட ராஜேஸ்வரி இவர்களை சங்கருடன் அவர்களின் காரில் ஏறிக்கொள்ளுமாறு கூறிவிட்டார். மழையும் வழுக்க தொடங்கவே
ஒன்றும் பேசாமல் உள்ளே அமர்ந்தாள் ஹாசினி. அவளுக்கு அருகில் அமர்ந்து கொண்டான் வசீகரன். முழுவதுமாய் ஏற்றிவிடப்பட்ட கார் கண்ணாடி வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாலும் அருகில் அமர்ந்து அவ்வப்போது அவள் மீது பார்வையை ஓடவிட்ட வசீகரனின் செயல் அவளுக்குள் ஒரு தவிப்பை உருவாக்கியது. டிரைவரின் முன்னால் அவனை ஒன்றும் சொல்ல விரும்பாமல் அமைதி காத்தாள் ஹாசினி. அருகே மனம் விரும்பிய பெண்ணே மனைவியாய் அவனது தாலியை சுமந்து கொண்டு அமர்ந்திருக்க அவனது மனம் அவளது அருகாமையில் கட்டுப்பாடின்றி தவித்து அவளுக்குள் தொலைந்து போக துடித்தது. கையில் இருந்து நழுவி கீழே விழுந்த அலைபேசியை எடுக்க ஹாசினி குனியவும் அவளது சேலை சற்று விலகி அவளது இடுப்பின் வளைவு அழகாய் தெரிய அதில் அவனது உணர்வுகள் சுர்ரென்று மூளையை தாக்கியது. அவளது பார்வை வெளியே இருந்ததால் அவள் கவனிக்கவில்லை என்று நினைத்தவனின் பார்வை அவனையும் அறியாமல் அவள் மீது ரசனையோடு படிந்து கொண்டிருந்தது. அவளது சேலை கீழிறங்கி பளிரென்று வெண்மையாய் தெரிந்த இடுப்பை கிள்ளுவதற்காய் கைகள் பரபரக்க தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள மிகவும் சிரமப்பட்டான். பெருமூச்சுடன் கண்ணெடுக்க முடியாமல் அதை பார்த்து கொண்டிருந்தான். ஹாசினிக்கு சட்டென்று ஏதோ தோன்றவும் அவனிடம் திரும்பியவள் அவனது பார்வை சென்ற இடத்தை கவனித்து விட்டாள். சுரென்று கோபம் தலைக்கேற முகம் சிவந்தவள் அவனை நோக்கி முறைக்க அவன் ஒன்றும் தெரியாதது போல திரும்பி அமர்ந்து கொண்டான். அவளுக்கு கண்ணிலும் காதிலும் இருந்தெல்லாம் கோபத்தில் புகை வர அவன் மீது இருந்த கடுப்பை காட்ட முடியாமல் சங்கரிடம் வல்லென்று விழுந்தாள். கொஞ்சம் ஸ்பீடா வண்டியை ரெசார்ட்டுக்கு விடுங்க, சும்மா உருட்டிட்டு இருக்கீங்க என்று கத்தியவளின் குரலில் வண்டி சற்று வேகம் எடுத்தது. இரவு உணவை முடித்து கொண்டு அவர்களுக்காக அலங்கரிக்கப்பட்ட முதலிரவு அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தான் வசீகரன். எளிமையாக அமர்ந்திருந்தாலும் அறையில் நிரம்பியிருந்த பூக்களின் வாசம் மனதை மயக்கியது. ஹாசினி வந்ததும் எப்படி நடந்துப்பாளோ, என் மேல கொலை வெறியில இருப்பாளே. காருக்குள்ள நான் அவள் இடுப்பை பார்த்தது தெரிஞ்சதுலேருந்து எப்போ பார்த்தாலும் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கா. மனசுக்கு பிடிச்சவளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரசிக்க கூடாதுன்னா எப்படி? என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது கடவுளே. அன்பா ஒரு வார்த்தை பேசி ஆசையாக ஒரு பார்வை பார்த்துருந்தாலே அதில் நான் மயங்கி போயிருப்பேன். மனசுக்கு பிடிச்சவளோட சில காலம் வாழ்ந்தாலும் மனசார வாழ்ந்திருப்பேன். அதை விட்டுட்டு பணத்துக்காக எதையும் செய்கிறவன் போலலாம் என்ன நினைக்கிறா? ஆனா ஹாசினி, நீ உன்னை புரிஞ்சுக்கல. அது உன் கண்ணில் உனக்கே தெரியாம ஒளிச்சு வச்சிருக்க என் மேல இருக்க காதல். நான் அதை வெளியே கொண்டு வருவேன். இது எனக்காக மட்டும் இல்லை, பணம் இருந்தா என்னனாலும் செஞ்சிடலாம்னு நினைச்சு மனசுக்குள்ள இருக்கிற காதலை கூட உணராம இருக்கிற உனக்காகவும் தான். அவன் மனது பலவாறு எண்ணிக்கொண்டிருக்க அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் ஹாசினி. அழகாய் சின்ன கரை வைத்த மெருன் வண்ண பட்டுச்சேலையில் தலை நிறைய பூ வைத்து தேவதையாய் உள்ளே நுழைந்தவளின் முகமோ அதற்கு சம்பந்தமே இல்லாமல் கோபத்தை பிரதிபலித்தது. முதலிரவு இவங்க கிட்ட யாரு கேட்டா? ச, படுத்துறாங்க என்று முணங்கிக் கொண்டே வந்தவள் கையில் கொண்டு வந்திருந்த பால் சொம்பை கொண்டு போய் அங்கிருந்த டீப்பாயின் மீது நங்கென்று வைத்தாள். அவளது கோப முகம் கண்ட வசீகரன் மனது பதறியது. ஆஹா, இன்னைக்கு என்ன கைமா போட்டுடுவா போல இருக்கே, முகத்துல எள்ளும் கொல்லும் வெடிக்குது என்று நினைத்து கொண்டே கட்டிலில் படுத்துக்கொண்டு அவளை காணாதது போல தன் மொபைலில் எதையோ நோண்டி கொண்டிருந்தான். அதை கண்டவளுக்கு மேலும் கோபம் ஏறியது. கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா என்று அவளது குரலை கேட்டதும், அட, என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் பொண்ணாச்சே, நம்ம கலாச்சாரத்தை மறக்கல போல இருக்கு, காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க போறா போல என்று சற்று திகைத்து கொண்டே அவன் எழுந்து நின்றான். கட்டலில் விரித்திருந்த மேல் விரிப்பை இழுத்தவள் அங்கிருந்த சோஃபாவின் மீது எரிந்துவிட்டு, அங்க போய் படுத்துட்டு மொபைலை நோண்டுங்க, எனக்கு தூக்கம் வருது என்றாள். அவள் காலில் விழப்போகிறாளோ என்ற அவனது எதிர்பார்ப்பு தவிடுபொடியாக அவனுக்கும் அவளை சீண்ட வேண்டும் போல தோன்றியது. எனக்கு பெட்ல படுத்தாதான் தூக்கம் வரும், நீங்க போய் சோஃபால படுங்க என்றவன் அவளை தள்ளிவிட்டு அவளுக்கு முன்னால் சென்று கட்டிலில் கை காலை நீட்டி படுத்து கொண்டான். இதை அவனிடம் இருந்து சற்றும் எதிர்பார்க்காதவள் ஒரு நிமிடம் திகைத்தாள். வசீகரன், எந்திரிங்க, நமக்குள்ள பேசினதை மறந்துட்டீங்களா? அப்பவும் அப்படிதான் கார்ல வரும்போது தாறுமாறா கண்ணை ஓட விடுறீங்க. இப்ப என்னடானா என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு சோஃபாலலாம் படுக்க முடியாது, நீங்க போய் படுங்க என்றாள். நமக்குள்ள பேசினதை நான் மறக்கவும் இல்லை, அதை மறந்து எதையும் பண்ணவும் இல்லை. நீங்க சொன்னது போல புருஷன் விஷம் போட்டாச்சு, அதை சரியா பண்ணணும் இல்லையா? நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு முகத்தை திருப்பிட்டு இருந்தா பார்க்குறவங்க எப்படி நம்மளை புருஷன் பொண்டாட்டின்னு நினைப்பாங்க என்று நிறுத்தியவன் அவள் அமைதியாய் யோசிப்பதை பார்த்துவிட்டு தொடர்ந்தான்.
அந்த பாஸ்கரும் உங்கள் அத்தையும் நம்மளையே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானா என்னை ஏதோ ஒருத்தனை போல பார்க்குறீங்க. மற்றவங்க முன்னாடியாச்சும் என்னை புருஷனை மாதிரி நடத்தலாம்ல என்று அவளுக்கு சரியாக கொக்கி போட்டது அவனது டைரக்டர் மூளை. மாவளே, என்னைய புருஷனா நடிக்க அக்ரிமெண்ட் போடுறியா? நான் மற்றவங்கள நடிக்க வைக்க நினச்சவேன், நீ என்னையவே நடிகனா மாற்றி என் வாழ்க்கையிலே நடிக்க வச்சிட்டல்ல. ஒரு இயக்குனராக இருந்து நம்ம வாழ்க்கையை நான் எப்படி மாற்ற போறேன்னு மட்டும் பாரு என்று மனதுக்குள் நினைத்து சிரித்து கொண்டவன் தொடர்ந்தான். இப்போ உங்கள் அத்தையும் பாஸ்கரும் நம்மளை கவனிக்கிற மாதிரி நம்ம வீட்டு பெரியவங்க நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சா அப்புறம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் ஒரு பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தால் புருஷன் என்ன பண்ணுவானோ அதைத்தான் நான் பண்ணினேன். நடிப்புன்னு வந்துட்டா அது இயல்பாக இருக்கணும்ல. இந்த ரூம்குள்ளே கண்டிப்பாக உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் வெளியே நீங்களும் கொஞ்சம் பொண்டாட்டிங்கிற வார்த்தைக்கு ஏற்றது போல நடந்துக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராமல் இருக்கும் என்று அவளது வழியிலே சென்று அவளை யோசிக்க வைத்தான். அவளுக்கும் அவன் சொல்வதன் காரணம் புரிய அதையே யோசித்து கொண்டிருந்தாள். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். என் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ நம்மளோட விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களால இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கு நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக என்கிட்ட எல்லாம் மீற பார்த்தீங்க, அப்புறம் நான் பொல்லாதவளாகிடுவேன் என்று மிரட்டுவது போல் கூறினாள். கண்ணை உருட்டி விரலை நீட்டி சிறுபிள்ளை போல் அவள் சொன்ன அழகில் மயங்கி போன வசீகரன் அந்த பிஞ்சு விரலை பிடித்து முத்தமிட துடித்த மனதை அடக்கி மறுபுறம் திருப்பி கொண்டாள். நான் எந்த எல்லையும் மீற மாட்டேன், உங்களை தொடக்கூட மாட்டேன். ஆனால் என்னோட பார்வைகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அப்பதானே யதார்த்தமாக இருக்கும் என்று கூறியவன், அப்புறம் பேபி என்று கூறியதும் அவள் முறைக்க, அட இனி எல்லார் முன்னாடியும் உங்களை நான் பேபின்னு தான் செல்லமாக கூப்பிட போகிறேன். செல்ல பேரெல்லாம் ஒன்றும் வேணாம், பேபியாம் பேபி என்று அவள் சண்டித்தனம் செய்ய அவளை நிதானமாய் பார்த்தவன், காதலிச்சு கல்யாணம் பண்ணனாதான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம், செல்ல பேர் கூட வச்சு கூப்பிடலன்னா எப்படிங்க? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, குட் நைட் என்று கட்டிலில் படுத்தவன் போர்வையை எடுத்து மூடிக்கொண்டான். வேறு வழி இல்லாமல் அவளும் சோஃபாவில் சென்று காலை குறுக்கி படுத்து கொண்டாள். உறக்கம்தான் வருவேனா என்று சண்டித்தனம் செய்தது. வசீகரன் பேசியதை நினைத்து கொண்டே படுத்திருந்தவள் தூங்க முடியாமல் எழுந்து குளிருக்கு இதமாய் கையை நெஞ்சுக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு நடக்கத் தொடங்கினாள். அறைக்குள் இருந்த 0 வாட்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் எந்த சலனமும் இல்லாமல் மார்புக்கு குறுக்கே ஒரு கையை வைத்து மறு கையை நெற்றியில் வைத்து உறங்கிக் கொண்டிருந்த வசீகரனை கண்டதும் அவள் மனம் இலகியது. சிறிது நேரம் அவனது முகத்தையே பார்த்து கொண்டு நின்றவள், எப்படி எதையுமே யோசிக்காம குழந்தை போல தூங்குறான், எத்தனை நாளாக ஹாஸ்பிட்டலில் தூங்காம இருந்தானோ, இன்னைக்காவது நிம்மதியா தூங்கட்டும் என நினைத்து கொண்டாள். அவனை காணும்போது தீயாய் எரிந்தவள் இப்போது அவனை நினைத்து மெழுகாய் உருகி நின்றாள். அதை யோசிக்கும் நிலையில்தான் அவள் இல்லை. மறுபடியும் சோஃபாவில் சென்று படுத்தவள் உறங்க முடியாமல் தவித்தாள். சரி, அவன் தான் நல்ல தூக்கத்தில் இருக்கிறான், கட்டிலே படுத்து தூங்கிடலாம், ஆபத்துக்கு பாவம் இல்லை என நினைத்தவள் ஒரு தலையணையை எடுத்து படுக்கையின் நடுவில் இருவருக்கும் தடையாய் வைத்துவிட்டு கட்டிலின் மறுபுறத்தில் படுத்தாள். ஒரு பக்கமாய் ஒரு கழித்து படுத்தவள் வசீகரனின் முகத்தையே ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு இவனை நம்பி பக்கத்துல படுக்கலாமா என யோசித்தாள். அவன் நல்ல தூக்கத்துல இருக்கிறான், நாமளும் தூங்குவோம் என நினைத்து திரும்பி படுத்து கொண்டாள். சற்று நேரத்திற்கு பிறகு அவள் உறங்கிவிட்டது தெரிந்து கண்ணை திறந்த வசீகரன் அவளது முதுகையே சிறிது நேரம் வெறித்து கொண்டிருந்தான். பிறகு பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றிவிட்டு அவனும் உறங்க தொடங்கினான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் RJ ரதி.